நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக நம்ம தளபதி விஜய், அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு அதிரடிக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. அதாவது ஒரு சினிமா படத்தை பார்க்குற மாதிரி அல்லது சினிமா படத்தினுடைய கிளைமேக்ஸை பார்க்குறது மாதிரி பல திட்டங்களை, பல அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக தளபதி விஜய் மேற்கொண்டு வருகிறார். அரசியல் வரலாற்றில் இதுவரையில் பார்க்க முடியாத அல்லது பார்த்திராத பல விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதைவிட தமிழ் சினிமாவில், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற சினிமா தியேட்டரில் கூட மக்கள் கூட்டம் இல்லாமல் போயிருக்கிறது. தியேட்டர் உரிமையாளர்கள் கூட இப்ப கொந்தளிச்சு போயிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, சினிமா படங்களை பார்க்கறதுக்கு ஆட்கள் வர்றார்கள் இல்லை, ரசிகர்கள் வாரார்கள் இல்லை. எல்லாருமே டிவியையும் சமூக வலைத்தளங்களையும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னன்னா, தளபதி விஜய் அந்த சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் ஆக்கிரமித்திருக்கிறார். அவருடைய எல்லா நடவடிக்கைகளுமே தலைப்புச் செய்திகளாக கொண்டிருக்கிறது. அவருடைய நடவடிக்கைகள் ஒரு கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாரும் இப்ப செய்திகள், விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அவர் செய்கின்ற வேலை திட்டங்கள் மீது தான் இருக்கிறது. அதனால சினிமா படங்கள் மீது இப்ப கவனம் செலுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜயனுடைய செயற்பாடுகள் பலரினுடைய வரவேற்புகளை பெற்று வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப டாஸ்மாக் கிட்டத்தட்ட 771க்கும் மேற்பட்ட டாஸ்மாக், அதாவது பாடசாலைகள், சமய வழிபாட்டு நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இப்படி மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பொது இடங்களுக்கு அருகில கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு இடைப்பட்ட பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மதுபான சாலைகளை உடனடியாக 2 வாரங்களுக்குள்ள மூட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தளபதி விஜய் நிறைவேற்றியிருக்கின்றார். அது சம்பந்தப்பட்ட நடைமுறைகள் இப்ப முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான நடைமுறையை அவர் பின்பற்றி இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சிங்கப்பெண் படையணியை உருவாக்கி அது தொடர்பிலேயும் முன்னகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். தளபதி விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் மிக முக்கியமாக பழைய, அதாவது அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் பலரை போய் சந்தித்திருக்கிறார். இது அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று, அதாவது வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். இப்படி யாருமே செய்ததில்லை. குறிப்பாக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொருத்தரை முட்டி மோதிக்கொண்டு, ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தர் வசை பாடிக்கொண்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில பேசி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதை எல்லாவற்றையும் மறந்து ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு அரசியல் நாகரிகத்தை உருவாக்குகிற நோக்கத்துல தளபதி விஜய் அவர்களுடைய இல்லங்களுக்கு போய் வாழ்த்துக்களை பெற்றது மட்டுமில்லாமல் சந்தித்து சந்தோஷமான தன்னுடைய கருத்துக்களையும் பரிமாறி சில தீர்மானங்களையும் எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறதோட, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஏடிஎம்கே கட்சி இப்ப 2ஆ உடைஞ்சி தளபதி விஜய்க்கு பூரணமான ஆதரவை கொடுப்பதற்கு ஒரு குழுவினர் இப்ப தீர்மானிச்சிருக்கிறார்கள். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான். பலர் சொன்னார்கள் 118 120 என்றது ஒரு தளம்பல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கம்தான். அவர் சட்டப்பேரவையில் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிற போது சில பேர் பின்வாங்கி கொண்டால் பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆனால் இப்ப எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சிம்பிளாக சட்டப்பேரவையில் தன்னுடைய ஆதரவை தளபதி விஜய் உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமைகளும் இருக்கிறது. இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கல, தளபதி விஜயனுடைய அதிரடியான திட்டங்கள்ல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சபாநாயகர் தேர்வு மிக பொருத்தமான ஒரு நபரை தளபதி தெரிவு செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்ப எல்லாருமே அது சம்பந்தமாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, ஒரு பொருத்தமான நபரை கொண்டு இந்த சபாநாயகராக போட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, இந்த சட்டப்பேரவை ஒரு தொங்கு சட்டசபையாக தான் அமைந்திருக்கிறது. தளபதிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை ஒரு 5 நாட்களுக்கு மேல ஒரு பிரசவ வேதனையோட தான் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. சில சின்ன கட்சிகளினுடைய பங்களிப்போட கடைசி நேரத்தில் அது நிறைவேறி இருக்கிறது. அந்த ஆசையும் நிறைவேறி இருக்கிறது. அவரை பிரதமராக பார்க்க வேண்டும் என்ற மக்களினுடைய பேராசையும் கனவும் நிறைவேறி இருக்கிறது. அது தொடர்பில் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு தொங்கு சட்டசபையாக அமைந்திருக்கிறபடினால இந்த தொங்கு சட்டசபையை சீரான முறையில் இந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து, எதிர்கட்சிகள் மற்றும் பழைய புதிய முகங்கள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு ஒரு சிறப்பான முறையில் ஒரு சட்டப்பேரவை நடத்துறதா இருந்தால் அதுக்கு பொருத்தமான ஒரு நபர் தேவைப்படுவார். அந்த பொருத்தமான நபரை தமிழக வெற்றி கழகம் அல்லது தளபதி விஜய் சிஎம் அவர்கள் நியமித்து அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா ஜேடிசி பிரபாகர், அதாவது டிவிகேயின் சார்பில் இப்ப தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். 50 வருட கால அரசியல் அனுபவத்தை கொண்ட ஒரு நபர் இவர்.
இவர் வந்து எம்ஜிஆரினுடைய தாக்கத்தின் காரணமாக எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்குள்ள வந்த ஒரு நபர் தான் இவர். திமுகவில் எம்ஜிஆர் இருக்கும் போதும் அவரோடையும் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அதுக்கு பிறகு திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்து அதிமுகவை உருவாக்கும் போது அந்த சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து பணியாற்றிய ஒரு நபர் தான் இந்த ஜேடிசி பிரபாகர் என்பவர். 1980ஆம் ஆண்டுல ஜேடிசி பிரபாகர் தன்னுடைய முதலாவது தேர்தலை கண்டிருக்கிறார். கண்ட முதல் தேர்தலிலேயே வெற்றியும் பெற்றிருக்கிறார். 1980 பார்த்தீங்கன்னா அந்த வில்லிவாக்கம் தேர்தல் தொகுதியில அவர் நின்று பிரச்சாரம் செய்கின்ற போது ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் காலில் ஒரு காயம் ஏற்படுது. காலில் காயம் ஏற்பட்டாலும் ஊன்றுகோலினுடைய உதவியோட மக்கள் மத்தியில் போய் தேர்தல் பிரச்சாரங்களை செய்து அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு பிறகு சில இடங்கள்ல ஏற்றம், சில இடத்துல இறக்கம், இப்படியா போய் கொண்டிருந்த இந்த அரசியல் வரலாற்றுல வாழ்க்கையில இப்ப டிவிகேயோட இணைந்து தளபதி விஜய் அவர்களோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் 1000 விளக்கு தொகுதியில. அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்காமல் சபாநாயகராக அந்த பதவியை வழங்கி அழகு பார்த்தது என்பது அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். காரணம் என்னன்னா, அனைத்து கட்சியையும் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களை நன்கு தெரிந்தவர், எல்லாரோடையும் தனிப்பட்ட ரீதியாக பழக்கம் வைத்திருக்கிறார். எல்லாரோடையும் தனிப்பட்ட ரீதியான பழக்கத்தோட எல்லாரை பற்றியும் நன்கு தெரிந்து வச்சிருக்கிறபடினால, யார் யார் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்றதை புரிஞ்சு வச்சிருக்கிறபடினால எல்லாருக்கும் ஏற்றது போலவும் தீர்மானங்கள் எடுத்து எல்லாரையும் சமதளத்தில் மதித்து எல்லாரையும் சம கண்ணோட்டத்தோட ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையோட அந்த சட்டப்பேரவையை முன்னெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இவரை வந்து சபாநாயகராக தெரிவு செய்கிற போது எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. ஒரு ஏகமனதாக இந்த பதவிக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இங்க இருக்கிற சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளையும் வந்து அரவணைத்துக் கொண்டு இந்த சட்டப்பேரவை சிறப்பான முறையில் முன்னெடுத்துக் கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல பொருத்தமான ஆளை தளபதி விஜய் தெரிவு செய்து அந்த பதவிக்கு நியமித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் தளபதி விஜயனுடைய அந்த தீர்மானத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக செயற்பட போகிற திமுகவினுடைய உதவி முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டு அல்லது எதிர்க்கிறதுதான் எங்களோட வேலையாக இருக்காது, ஒரு சரியான அரசியல் நாகரிகத்தோடு நாங்கள் பயணிக்க போகிறோம், அரசு செய்கிற பிழைகளை சுட்டிக்காட்டுவோம், மற்றபடி நல்ல திட்டங்களை நாங்கள் வாழ்த்த போகிறோம், ஆகவே எதிர்கட்சியாக மிக அற்புதமான பணியை நாங்கள் செய்வோம் என்ற மாதிரி, அதாவது விஜயோட இனி எதிர்த்து வேலை இல்லை அல்ல எதிர்த்து கொண்டிருந்த எந்த பயனும் இல்லை என்ற மாதிரியும், எதிர்க்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை இல்லை என்ற மாதிரியும் ஒரு சீரான ஒரு பயணத்தில் ஈடுபடுறதுக்கு தாங்களும் தங்களுடைய குழுவினரும் விருப்பத்தோடு இருக்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஒரு தமிழகத்தினுடைய ஆரம்பம், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றமும் சரி அல்லது தளபதி விஜய் அதாவது சிஎம்-ஆன விஜயினுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் சரி ஒரு சீரான பயணத்தில் போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உடனடியாக விஜய் அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த வாழ்த்துக்கு இப்போ உத்தியோகபூர்வமாக விஜய் அவர்களே பதில் சொல்லியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்த்து வந்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறது, அந்த வாழ்த்தின் ஊடாக நான் பெருமை அடைந்திருக்கிறேன் என்ற மாதிரி விஜய் அவர்கள் தானே நேரடியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அந்த பதிலை சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாக விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார். இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா மீனவர்களை விடுதலை செய்கின்ற வேலை திட்டத்தில் இறங்கியிருக்கிறார். இலங்கை கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிற மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய உடைமைகள், குறிப்பாக படகு, வலைகளை உடனடியாக விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேனன் அவர்களுக்கு. அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற இதுவரை நன்றி, வணக்கம்.